பயந்துருவீங்க நீங்க. எப்படா இதெல்லாம் செய்யணும். நானே இருக்கிறேன் சான்று. அதிகாலையில் எங்க அண்ணன் சூசை என்ன முள்ளிவாய்க்கால் அந்த காட்டுப்பதிலுக்கு தென்னை மரத்துக்கு இடையில கூட்டிட்டு போய் அங்கே நம்ம பிள்ளைகள் எல்லாம் பயிற்சி எடுக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க 20-22 வயசு அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்க. அந்த பீரங்கி இதை விசை இழுத்து அடிக்கணும். இந்த தென்னையிலிருந்து ஒரு கயிறு, அங்கிருந்து ஒரு பெட்டி, அட்டைப்பெட்டி வேகமா போகும். அதை குறிபார்த்து அடிக்கணும். அது காலையில் அந்த பனிக்கொட்டத்தில் அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதிகாலையில் என்னை கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்டு அங்கே தங்கையை கூப்பிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் டச் கொடு, அதாவது பயிற்சி கொடு அப்படின்னு சொல்கிறாப்ல எங்கள் அண்ணன். நான் இங்கேருந்து இவங்க இங்கே நிற்கிறாங்க, நான் அங்கே போகிறேன். போனோன்னா தங்கச்சி வாங்க நான் கூட்டிகிட்டு போய் சொல்லிக் கொடுக்குது அந்த விசையை இழுக்க. ஆமாம், பயங்கர கராத்தே பிளாக் பல்ட்டி ஜிம் பாடின்னு போய் அங்கே போய் இழுக்க முடியல. கேவலமாக போச்சு. அப்போ எங்கள் அண்ணன் என்னாச்சு அப்படிங்கிறாப்ல. சூசை என்ன இல்லை ஒன்றும் இல்லை. நான் அப்போ ஒரு தங்கச்சி கிட்ட வந்து காதுக்குள்ளே வந்து, அண்ணா இதுக்கு உடல்ல வலு இருந்தா பத்தாதுன்னா உள்ளத்துல வெறி இருக்கணும். நான் வருங்க திரும்பி எப்படி பார்த்தேன், உள்ளத்துல காது கிட்ட வந்து சொல்றா, உள்ளத்துல வெறி இருக்கணும்னா உடம்புல வலு இருந்தா பத்தாது அப்படின்றப்ப. அப்போ ஒரு வெறியை ஏத்திக்கிட்டு இழுத்து அந்த விஷயம் இயக்குனேன். அவ எனக்கு சான்றா இருந்தா.